தண்ணீரின்றி அமையாது உலகு. தண்ணீரின் மகத்துவத்தை உணர்த்த இதைவிட வேறு வாக்கியம் இருக்கவே முடியாது. நீர்வளம் நாட்டின் வளத்தை சார்ந்தது மட்டுமல்லாமல் உயிர்கள் அனைத்திற்கும் ஜீவ நாடி. அதனால்தான் அதன் சிறப்பை உணர்ந்து அன்றைக்கே ஏரி குளம் குட்டைகளை வெட்டி நீர் ஆதாரங்களை சேகரித்து வளங்களில் நலம் கண்டு வாழ்ந்து வந்தனர். இன்றைக்கு தண்ணீர் என்றாலே மக்கள் கண்ணீர் வடிக்கும் அவலத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஏன் இந்த நிலைமை? நாகரிக வளர்ச்சி, மக்கள் தொகை பெருக்கத்தால் பல இடங்களில் நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டு காணாமல் போய்கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கானகங்கள் காவு கொள்ளப்பட்டு வருவதால் மழை வளம் வெகுவாக குறைந்து போனது. சில நீர்நிலைகளும் வற்றி வறண்டு போனது. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்து ஆழ்துளை கிணற்றை தோண்டினாலும் ஏமாற்றமே மிஞ்சுகிறது என்று மக்கள் பெரும்பாலான இடங்களில் தண்ணீருக்காக தவியாய் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் தண்ணீரை சேகரிக்க மழைநீர் சேகரிப்பு போன்று எத்தனையோ திட்டங்களை தீட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்தி வந்தாலும் அதை யாரும் கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் தண்ணீரை சேகரித்து அதில் பல்லுயிர்களும் வாழ வழிவகை செய்யும் விதமாக இந்தியாவிலேயே முதன்முறையாக அறிவியல் பூர்வமான பல திட்டங்களை தீட்டி குளத்தை சீரமைக்கும் பணிகளில் தம்மை அர்ப்பணித்து வருகின்றனர் வன உயிரின ஆர்வலர்கள். தொழில் நகரமாம் கோவை செல்வபுரத்தில் உள்ள செல்வ சிந்தாமணி குளத்தை தேர்ந்தெடுத்துள்ள இவர்கள் கழிவு குப்பைகளால் நிறைந்து கொண்டிருந்த இந்த குளத்தை சமூக ஆர்வலர்கள் மற்றும் மாநகராட்சி உதவியுடன் சுத்தப்படுத்தி இயந்திரங்கள் மூலமாக குளத்தை தூர்வாரி வருவதுடன் பல்லுயிர்களின் பெருக்கத்திற்காக தூர்வாரப்படும் இந்த குளத்தில் 5 கட்டங்களில் வேலைகள் நடைபெற்று வருவதாகவும், முக்கியமாக ஏரியின் மையப்பகுதியில் ஆங்கில எழுத்தான G வடிவத்தில் ஐலேண்ட் எனப்படும் திட்டு அமைக்கப்பட்டுள்ளது. இது ஏரிக்குள்ளே வரக்கூடிய காற்றை திசை மாற்றி வரும் குப்பைகளை கரைக்கு திருப்பி அனுப்பும். அது மட்டுமல்லாமல் மீன்கள், நண்டுகள், ஆமை மற்றும் பறவைகள் போன்ற பல்லுயிர்களும் மையத்திலுள்ள இந்த திட்டிலும் அதனை சுற்றியுள்ள மரங்களிலும் தங்கி உயிரினப் பெருக்கத்திற்கு உறுதுணையாக அமைத்துக் கொள்ளும் விதமாகவும் இன்னும் இத்திட்டத்தை மேம்படுத்த கழிவுநீர் சுத்திகரிப்பு போன்ற பல்வேறு முயற்சிகளிலும் இறங்கி தீவிரமாக செயல்பட்டு வருகிறோம். இந்த அறிவியல் பூர்வமான திட்டத்தால் வரும் காலங்களில் இக்குளம் பல்லுயிர் பெருக்கத்திற்கும் பார்ப்பதற்கு குளுமையுடன் கூடிய செழுமையாக கவர்ந்தெழுக்கும் என்கிறார் பரவசத்துடன். மனிதர்களுக்கே மனமுவந்து உதவ மறந்து போன இன்றைய காலகட்டத்தில் மற்ற உயிர்களும் வாழ வேண்டும், அதை பார்த்து அனைவரும் மகிழ வேண்டும் என்று இன்றைய அவசர உலகிலும் ஒரு அறிவியல் பூர்வமான வேலைகளில் தம்மை அர்ப்பணித்து வரும் இவர்களைப் போன்று அனைவரும் நாட்டின் நன்மை திட்டங்களில் அக்கறை கொண்டு செயல்பட்டால் பல அழிவுகளை போக்கி ஆக்கங்களை படைக்கலாம். லோட்டஸ் செய்திகளுக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் சபரீஸ் மற்றும் நாகேஸ்வரி சவுந்தரராஜன்.